நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய எண்ணிலா வந்ததே, அத்தியாயம் 16. முகி, இப்போ வேண்டாம், என் மூட் சரியில்லை ப்ளீஸ். நிலா சொல்ல, ஏன் நிலா, நீ எல்லாத்தையும் மறந்துற. எனக்கு உன் வலி புரியுது. நடந்திருக்கக்கூடாத ஒன்று உனக்கு நடந்தாச்சு. நடந்த 6 மாதம் கழிச்சு இன்னும் அதையே யோசிச்சு ஏன் உன்னை நீயே அழுத்தி அழுத்தி மன அழுத்தத்தில் வைக்க நினைக்கிற? நீ சிரிச்சதை விட என்னோட இருந்த இந்த 3 நாளில் அழுதது தான் அதிகம். எதையாவது செய்து அதை மறக்க வைக்கணும்னு நான் நினச்சா அதுக்கு நேர்மாறா இருக்கு உன் நடவடிக்கை. நீ தனியாக இருந்து தவிச்சிருந்தா அது வேற. இப்போ நீ என் பொண்டாட்டி. இப்போ இப்படி அழுதா எனக்கு எத்தனை சங்கடமாக இருக்கும்னு யோசி. எனக்கும் உன் அப்பா அம்மா சொந்தக்காரன் எல்லாரையும் பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு கோவம் இருக்கு. முகில் சொல்ல, நிலா சட்டென அவன் கைப்பிடித்து, அதெல்லாம் நீங்கள் யாரையும் போய் பார்த்து எதையும் கேட்க வேண்டாம். நான் இனிமேல் பழச நினச்சி அழமாட்டேன். சாரி. எனக்கும் அவங்கள பார்க்க வேண்டாம் நிலா. இத்தனை அருமையான பொண்ணை எத்தனை கஷ்டத்தில் விட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் கோபம் வருது. அதுக்காக சண்டை போட போய் அவங்க உன்னை மறுபடியும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஒதுங்கியே இருந்துடலாம்னு தோணுது. இனிமேல் நான் என் பழைய வாழ்க்கையை நினைக்கவோ பேசவோ மாட்டேன். நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு எதையும் செய்ய மாட்டேன். நீங்களும் என்னை பற்றின கவலையை விடுங்க முகி. சரி, வாங்கின துணியெல்லாம் அடுக்கி வைப்போமா? பீரோ ஷெல்ஃபில் 2 உனக்கு 2 எனக்கு. எல்லையை தாண்டி வரக்கூடாது. டீலா? முகில் கேட்க, டீல் என்று நிலா கூற, புது துணிகளை எல்லாம் நிலா மடித்து கொடுக்க முகில் அடுக்கியிருந்தான். நீங்கள் எல்லா வேலையும் அழகாக செய்கிறீங்கப்பா. எங்களுக்கு நாங்களே தான் செய்யணும் மூணு. பல வருஷமாக ட்ரைனிங் எடுத்திருக்கோம், அதான் அனுபவம் பேசுது. முகில் கூற நிலா அவனின் தலைமுடியை கோதிவிட்டாள். முகில் வீட்டை பெருக்க படுக்கையறை பெருக்கும் வரை பார்த்துவிட்டு அவனிடமிருந்து துடைப்பத்தை வாங்கியவள் பெருக்கத் தொடங்கியிருந்தாள். முகில் முகம் கை காலெல்லாம் கழுவி வந்து கட்டிலில் அமர நிலா வீட்டை பெருக்கி வேர்த்து போய் வந்து நின்றாள். இதுக்கே இப்படி வேர்க்குதே மூணு உனக்கு? இதெல்லாம் எனக்கு புது வேலைப்பா, பழகினா சரியாகிடும். பார்த்துமா, ரொம்ப வேலை செய்து என் நிலா தேய்பிற நிலாவாக ஆகிட போகுது. எனக்கு என் நிலா வளரணும், வளர்பிறதான் வேணும். முகில் அவள் வயிற்றை சுட்டி காட்டி கூற, ஓடிருங்க, எப்போ பாரு நிலா பார்க்குறேன் வளர்பிறன்னு 2 அர்த்தத்தில் பேசிட்டு. நிலா சிலிர்த்து கொள்ள முகில் அவளின் வேர்வையை துடைத்து கொண்டிருந்தான். 2 நாளைக்கு தான் இந்த ரொமான்ஸ் எல்லாம். அப்புறம் முகில் வேலைக்கு போகணும். நிலா பகலெல்லாம் தனியாக தான் இருக்கணும். ராத்திரி தான் நிலாவும் முகிலும் தொட்டுக்க முடியும். முகில் அவளை அணைப்பில் வைத்து சொல்ல, எப்படிப்பா நான் தனியாக இருப்பேன்? இது இடமே புதுசு எனக்கு. அட மூணு, உன்னோட கலை இருப்பா. அவள் காலேஜ் ஜாயின் ஆகிற வரை உனக்கு துணையாக இருப்பா. நம்ம இல்லம் போயிட்டு வாங்க, பொழுது போயிடும். சீக்கிரமே டிவி வாங்கி போடுறேன். இதுவரை தேவைப்படலை, இனி வேணும் நமக்கு. எனக்கும் வேலை தேடி கொடுங்க, நானும் வேலைக்கு போகிறேன். நிலா சொன்ன வார்த்தையில் சட்டென அவளிடம் இருந்து விலகி நின்றவன் விரல்களை மூடி கோபத்தை கட்டுப்படுத்த முயன்று இருந்தான். பின், நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். தெரியாத ஊருக்குள்ள உன்னை தனியாக அனுப்பிட்டு என்னால் பதற முடியாது. நீ வீட்டில் இருந்து வீட்டை நிர்வாகம் பண்ணு, போதும். லேசாய் அவன் குரலில் கோபம் தெரிய, முகி, நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தா சாரி. பா, ரொம்ப முன்கோபம்ப்பா உங்களுக்கு. நிலா சொல்ல முகில் அமைதியாக எழுந்து வெளியே சென்றிருந்தான். வில்லியம் வீட்டில் அவனுக்கு நிறைய வேலைகள் இருந்தது. கலையரசி படிக்க நல்ல கல்லூரியை தேர்வு செய்திருந்தவன் கல்லூரியை கலையோடு சென்று பார்த்து சேர்க்கை படிவம் பெற்று அதை நிரப்பி அதற்கு தரவேண்டிய நகல்களை எடுத்து தேவையான பணம் என அனைத்தும் தயார் செய்து வைத்திருந்தான். இன்னும் 2 நாளில் வேலைக்கு சேர வேண்டும். அதற்குள் கலையை கல்லூரியில் சேர்க்கும் வேலையை முடித்துவிட்டு அவன் பணியில் சேர வேண்டும் என எண்ணியிருந்தான். கலை, உனக்கு எதுவும் வாங்கணுமா? அப்படியே வீட்டுக்கு வேற எதுவும் வாங்க வேண்டியது இருந்தா அதையும் சொல்லு, போய் வாங்கிட்டு வந்துடலாம். வில்லியம் கேட்க,
எனக்கு நீ 2 நாளாக வாங்குறது போதும். வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்கணும். அதை போட்டு அடுக்க டப்பா எல்லாம் வாங்கணும். அதை வாங்க போயிட்டு வருவோமா? கலை கேட்டிருக்க. சரி கிளம்பு. நான் முகிலுக்கு எதுவும் வாங்கணுமா, அவனும் வரானான்னு கேட்டு வரேன். விபி சொல்லிவிட்டு வெளியில் வர முகிலும் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தான். ஏன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு என் நண்பனுக்கு? என் தங்கச்சி மேலே இன்னைக்கு என்ன கோபமா என் மச்சானுக்கு? வில்லியம் கேட்க, நானே எரிச்சல்ல இருக்கேன், பேசி வாங்கிக்காத. என்னடா ஆச்சு? சொன்னா உன் நண்பன் நான் உதவுவேன் தானே. அவள் வேலைக்கு போகிறாளாம், எனக்கு கோபமாக வருது. நல்ல விஷயம் தானே முகில், வீட்டில் முடங்காம உனக்கு உதவியாக இருக்கேன்னு தானே நிலா சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன கோவம்? அவள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் எனக்கு உதவணும்னு இல்லை, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. முகில், கலை படிச்சுட்டு வேலைக்கு போகலைன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்போ நிலாக்கு மட்டும் என்ன? நீயே வேலை வாங்கி கொடு, பக்கத்திலேயே கிடைச்சா போகட்டும். அவள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடட்டும். அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் நீ வாங்கி கொடு. அவளுக்கும் சுயமரியாதையை கொடுக்கும். பழசை யோசிக்காம புது வேலை அவளை ரிலாக்ஸ் செய்யும். 2 பேரும் சம்பாத்தியம் செய்து சேமிப்பு செய்யுங்க. குடும்பம் பெருசானா நிலாவால் வேலைக்கு போக முடியுமா? அப்புறம் நீயே போன்னு சொன்னாலும் குழந்தைகள் அதுங்களை வளர்க்குற வேலைன்னு சரியா இருக்கும். யோசி முகில. புரியுதுடா. உன்னோட காதலுக்காக, உன்னோட ஆசைக்காக, உன்னோட எண்ணத்துக்காக நிலாவை அது செய் இது செய்யாதேன்னு சொல்றது தப்பு முகில். நிலாவை நிலாவா இருக்க விடு. அவ எல்லா நேரமும் முகில் பொண்டாட்டியாதான் இருக்கணும்னு நினைக்காத, அது தப்பு. வில்லியம் சொல்லி முடிக்க முகில் வீட்டை பார்த்து நடக்க வில்லியம் அவன் கைப்பிடித்து, நாங்கள் மளிகை பொருள் வாங்க கடைக்கு போகிறோம், வரியா? வரேன்னா தங்கச்சியை கூப்பிட்டு வா. இல்லை, இப்போ தேவையானது இருக்கு, நான் இந்த வாரம் சம்பளம் வந்துட்டு வாங்கிக்கிறேன். டேய், கையில் எத்தனை வச்சுருக்க? இன்னைக்கு துணி எடுத்து காலியா? வில்லியம் கேட்க சட்டென முகில் அவன் வீட்டை பார்த்தான். கதவு மூடி இருக்க பெருமூச்சு விட்டு கொண்டவன், சத்தம் போடாத விபி, அவளுக்கு கேட்க போகுது. அதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். தேவை இருந்தாலும் கேட்க உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? இல்லை, நான் போட்டு விடுறேன், நீ வா. வில்லியம் அழைக்க, இல்லை இப்போ வேண்டாம், நீ கலையை காலேஜ் நல்லபடி சேர்த்து விடு, அதுக்கப்புறம் எனக்கு தேவை இருந்தா சொல்கிறேன். முகில் மறுக்க விபி சரி என கூறி அவன் கையை விட்டு இருந்தான். முகில் வீட்டின் உள்ளே வர நிலா எதிரில் அழுக்கு துணி பக்கெட்டுடன் வெளியே வந்தாள். என்ன செய்ய போற? துவைக்க போகிறேன், 3 நாள் ட்ரெஸ் சேர்ந்துருக்கு. சரி வா, நானும் உனக்கு உதவி செய்கிறேன். எனக்கு சட்டை மட்டும் எப்படி துவைக்கணும்னு சொல்லுங்க, போதும், நானே செய்திடுவேன். சரி வா, சொல்லித்தரேன். முகில் சொல்ல அவன் பின்னே பொதுவாக துவைக்க இருக்கும் இடத்தில் நிலா தண்ணீர் பிடித்து ஆடைகளை நனைக்க முகில் அவனின் உள்ளாடைகளை எடுக்க நிலா அதை அவனிடமிருந்து அதை பிடுங்க. இதெல்லாம் நானே துவைப்பேன் நிலா, நீ செய்ய வேண்டாம். ஏன் நான் செய்யக்கூடாது? நமக்குள்ள என்ன முகி, கொடுங்க. வேண்டாம் நிலா, கூச்சமா இருக்கு. கொடுக்கலனா போங்க, என்னோட இனி பேசாதீங்க. உரிமை இல்லாத மனுஷங்க கிட்ட எனக்கு என்ன இருக்கு பேச? யாரும் பார்த்தா எனக்கு தான் கஷ்டம், கொடுங்க. சரி இந்தா. முகில் தயங்கி தயங்கி பக்கெட் உள்ளே போடவும் நிலா முகத்தில் மெலிதான புன்னகை. பின் நிலாவுக்கு சட்டையை எப்படி துவைக்க வேண்டும் என்று முகில் சொல்ல நிலாவும் அதே போல செய்தாள். நிலாவின் கவனம் துணிகளை துவைப்பதில் இருக்க முகில் அதனையெல்லாம் அலசி கொடுக்க நிலா அதை காயப்போட்டு விட்டு வர முகில் அடுப்பில் பாலை வைத்திருந்தான். காப்பி நான் போடுறேன், எனக்கு பசிக்குது, ஏதாவது செய்து கொடுங்களேன். என்ன வேணும் என் மோனுக்கு? உப்மா செய்து கொடுங்க. நிலா கேட்கவும் 1 நிமிடம் அமைதியாய் நின்றவன் புன்னகையோடு அடுத்த வேலையை பார்க்க தொடங்கியிருந்தான். நிலா காப்பி கலக்க வர, நீங்கள் உட்காருங்க மோனு மேடம், நான் செய்து தரேன் சொன்னவன் அடுத்த 15 நிமிடத்தில் அவளுக்கு உப்புமா காப்பி 2ஐயும் பரிமாறியிருந்தான். நிலா ஆசையாய் உப்புமாவை அள்ளி உண்ண அவளின் முகம் பார்த்து மென்னகையுடன் அமர்ந்திருந்தான். நிலா என்னவென புருவம் உயர்த்தி கேட்க, உப்புமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது,
கர்ண இல்லத்தில் நான் வெறுத்த ஒரே விஷயம் உப்மா தான். முகில் சொல்ல, நிலா ஊட்ட வந்த கையை அப்படியே அந்தரத்தில் நிறுத்தியிருக்க, முகில் அவள் கைப்பிடித்து அவன் வாயில் உப்மாவை வாங்கியிருந்தான். நிலா கண்விரிய, நீ வேலைக்கு போ மூணு, உன் இஷ்டம் போல இரு, எனக்கு ஓகே. முகில் சொல்லவும் நிலாவின் அகத்திலும் முகத்திலும் பெருமகிழ்வு. அத்தியாயம் 16 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.